ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பீர்க்கங்காயை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இதில் எக்கச்சக்க நன்மைகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெரும்பாலான வீடுகளில் எத்தனையோ காய்கறிகள் இருந்தாலும் பீர்க்கங்காய் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கே அதிசயமான ஒன்றா இருக்கு. அதுலேயும் சின்ன குழந்தைங்க பீர்க்கங்காய் அப்படின்னா எட்டி நின்று போயிடுவாங்க. நம்ம ஒதுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நிறைய இருக்கு. அதில் ஊட்டச்சத்துக்களும் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நினைவில் வச்சுக்கணும். ஏன்னா பெரும்பாலான காய்கறிகள் இருக்குல்ல, அது நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தர்றதோட பல ஆரோக்கிய நன்மைகளையும் தருது. பீர்க்கங்காய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. கால்சியம், இரும்புச்சத்து, புரதச்சத்து, தயாமின், விட்டமின் சி, இது மாதிரியான பல ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதோடையே ஜிங்க், மெக்னீஷியம், ரிப்போப்ளவின், இது மாதிரியான ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. சரி வாங்க, பீர்க்கங்காய் சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். உடல் சூட்டை குறைக்கிறதுல பீர்க்கங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக பீர்க்கங்காய் இருக்குல்ல, அது கோடை காலத்துக்கு ஏற்ற சிறந்த உணவு அப்படின்னு கூட சொல்லலாம். இது அதிக நீர்ச்சத்துக்கள் நிறைந்த ஒரு காய்கறி தான். உடம்புல இருக்குள்ள அந்த அதிகப்படியான சூட்டை குறைக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பீர்க்கங்காயில் ஜிங்க், பொட்டாசியம், காப்பர், செலினியம், இது மாதிரியான மினரல்களும் நிறைஞ்சிருக்கு. இது என்ன பண்ணுன்னா நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை தரும். உடம்புல இருக்குள்ள அந்த அசிடிட்டியை சமநிலைப்படுத்துறதுக்கும் எலக்ட்ரோலைட்டுகளை சேமிக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். இந்த கோடை காலத்தில் நீங்கள் அவசியம் வாங்கி சாப்பிட வேண்டிய ஒரு காய்கறி அப்படின்னாலும் பீர்க்கங்காயை சொல்லலாம். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல பீர்க்கங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பீர்க்கங்காய் அப்படிங்கிறது நார்ச்சத்துக்கள் நிறைந்த ஒரு காய்கறி தான். உடல் இருக்குல்ல, இதை உறிஞ்சுறதுக்கு தாமதம் ஆகுது. இது ரொம்ப நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை உங்களுக்கு தரும். அதனால உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். பொதுவாக நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் இருக்குல்ல, அது உடல் எடையை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதுலேயும் பீர்க்கங்காய் இருக்குல்ல, இது நார்ச்சத்துக்கள், நீர்ச்சத்து ரெண்டுமே நிறைந்த ஒரு காய்கறியாக இருக்கிறதுனால உடல் எடையை கட்டுக்குள் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல பீர்க்கங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பீர்க்கங்காயில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் நிறைய இருக்குது. இந்த பண்புகள் என்ன பண்ணுன்னா உடம்புல ஃப்ரீ ரேடிக்கலை நீக்கிறதுக்கும் ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை போக்கி சரும திசுக்கள் இருக்குல்ல, அதோட ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளெல்லாம் நீக்கி ரத்தத்தை சுத்தப்படுத்துது. நீங்கள் டெய்லி பீர்க்கங்காயை சேர்த்துட்டு வர்றப்ப அது என்ன பண்ணுன்னா சரும செல்களுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும். இதனால முகப்பருக்கள், தொற்றுகள், கரும்புள்ளிகள் இதெல்லாம் தடுத்து உங்களோட ஸ்கின்னை நல்லா க்ளோவாகவும் சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் வச்சுக்க உதவியாக இருக்கும். கண் பார்வையை மேம்படுத்துறதுல பீர்க்கங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ சத்து இருக்குல்ல, இது கண் பார்வையை அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். கண் பார்வை திறனை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பீர்க்கங்காய் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்களில் ஏற்படுள்ள அந்த மங்கலான பார்வை, வேறு சில குறைபாடுகள், இது எல்லாமே வராமல் தடுக்கிறதுக்கும் பீர்க்கங்காய் அப்படிங்கிறது உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைக்கிறதுல பீர்க்கங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பீர்க்கங்காயில் கலோரிகள் குறைந்த அளவில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது. ஹைப்போகிளைசமின் பண்புகளும் இதில் இருக்குது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு பீர்க்கங்காய் உதவியாக இருக்கும். கல்லீரலோட இயக்கத்தை பாதுகாக்கிறதுல பீர்க்கங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு பீர்க்கங்காய் அப்படிங்கிறது உதவியாக இருக்கும். அதன்படி பார்த்தோன்னா ரத்தத்தில் இருக்கும்ல அந்த கழிவுகளையும் மது அருந்துறதுனால ஏற்படும்ல அந்த அசுத்தங்களையும் செரிக்காத உணவுகளையும் வெளியேற்ற உதவுது. இதனால கல்லீரலோட ஆரோக்கியம், பித்தப்பை நல்லா இயங்குறதுக்கு உதவியாக இருக்கு. கல்லீரலில் இருந்து சுரக்கும்ல அந்த ஒரு வகையான திரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்தம், கொழுப்பை உடைக்கிறது கூட உதவியாக இருக்கு. பீர்க்கங்காயை நீங்கள் வாரத்தில் ஒரு முறை சாப்பிட்டுட்டு வர்றப்ப கல்லீரலில் ஏற்படுள்ள அந்த மஞ்சக்காமாலை மாதிரியான தொற்றுகள் ஏற்படாமல் தடுத்துக்கலாம்.
நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல பீர்க்கங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடலோட உறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கண், வயிறு, கல்லீரல், சிறுநீரக தொற்றுகள் அப்படின்னு எல்லாத்துமே ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோன்னா உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலம் குறைவாக இருக்கிறது தான். இதுக்கு பீர்க்கங்காய் அப்படிங்கிறது தான் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, இரும்பு சத்து, ஜிங்க், மெக்னீஷியம், ரிப்போப்ளவின், தியாமின் இந்த சத்துக்கள்லாம் என்ன பண்ணுன்னா வீக்கத்தை குறைச்சு நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கூட தந்துரும். வீக்கத்தை குறைக்கிறதுல பீர்க்கங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பீர்க்கங்காய் சீசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் பீர்க்கங்காயை வாங்கி சமைச்சு சாப்பிட்றப்ப வீக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் சீசன் டைமில் அடிக்கடி பீர்க்கங்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இப்போல்லாம் மார்க்கெட்டில் பீர்க்கங்காய் அதிகமாக விற்கப்பட்டுட்டு வருது. இதை வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.